ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு சூப்பர் மேட்ச் இருக்குங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வாசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். கண்டிப்பாக இன்னைக்கு மேட்ச் அனல் பறக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம் டைரக்ட் ஃபைனல் கேகேஆர் கூட வர சண்டே மோதுவாங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு ஆர்ஆர் அணியில் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தமிழக வீரர் விளையாடுறாரு. எஸ்ஆர்ஹெச் அணியில் பார்த்தீங்கன்னா டி நட்ராஜன் ஒரு தமிழக வீரர் விளையாடுறாரு. இதில் என்ன ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சேப்பாக்கம் அவங்களோட கோட்டையில் விளையாடுறாங்க. ஆமாங்க, ரெண்டு பேருமே தமிழக வீரர் ஒரு அணியில் இருக்காங்க. அவங்க நிறைய இந்த கிரவுண்டு சேப்பாக்கத்தில் விளையாடிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்குன்னு தனி ரசிகர் பாட்டாலும் வரும் மேட்ச் பார்க்கறதுக்கு. இதை தொடர்ந்து நேற்று ஈவினிங் இறங்கினாரு நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின். நம்ம சென்னைக்கு வந்தோடனே பத்திரிகையாளரை சந்தித்து சில பல கருத்துக்கள் பேசினார். அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் ஒன்று பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கிரவுண்டு வந்தாலே எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்தியாவில் அதிகமாக விளையாடி இருக்கிற கிரவுண்டு இது தான். சின்ன வயசுலேருந்து இந்த கிரவுண்டில் நான் விளையாடியிருக்கேன். எனக்கு நிறைய பெரிய பெரிய சாதனைகள்லாம் இந்த கிரவுண்டில் நான் படைச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப முக்கியமான கிரவுண்டு அது. இதில் விளையாடும்போது அது இந்த மாதிரி ஒரு பெரிய லீகில் இப்போ ஒரு எலிமெண்ட்ரி மேட்ச் தோத்தா நாங்கள் வெளியே, அதனால் அந்த மாதிரி ஒரு போட்டி விளையாடுறதுனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக தனித்துவமாக இன்றைக்கி நான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் போலிங் பார்க்கறதுக்குனே சில பேர் ரசிகர்கள் கண்டிப்பாக வருவாங்க. அதுமாரி டி நட்ராஜன் அவருக்கும் தனி ரசிகர் பட்டாளம் இருக்கும். அதனால் எங்கள் கோட்டையில் விளையாடுறதுனால எனக்கு ரொம்ப கூடுதல் பலம் இருக்கும். இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நான் நல்லா பண்ண முயற்சிப்பேன்னு சொல்லியிருக்காருங்க நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின். ஆமாங்க, இன்றைக்கி அஸ்வின் அவர் பற்றி உங்களுக்கு தெரியும். டெஸ்ட்லலாம் 500 விக்கெட் எடுத்திருக்காரு. போன மேட்ச் பார்த்தீங்களா, நான் தான் லீக்கில் கொஞ்சம் சுமாராக போட்டிருந்தாலும் முக்கியமான மேட்ச்சில் சூப்பராக போகிறாருங்க. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் அஸ்வின். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி அதுவும் அவரோட கோட்டையில் வரனால முக்கியமான மேட்ச்னால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. போலிங்கில் சூப்பராக போடுறாரு. பேட்டிங்காக அவர் நல்லா ஆடுறாருங்க. ஒரு 18 பால் 30-35 ரன் அடிச்சுட்டு போகிறாரு. அதேமாரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட் ஆஃப் செம்மையாக விளையாடுனார். அப்புறம் ரீசெண்ட் டைமில் ஃபார்மில் இல்லை. இருந்தாலும் அவரோட பேட்டிங் கண்டிப்பாக இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஜெய்ஸ்வால் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுறாரு. ரியான் பராக் சொல்லிட்டு நல்ல டீம் பேட்டிங் லைனப்லாம் இருக்குது. ஆனால் ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த மாதிரி பேசியிருக்கிறது இன்னைக்கு கண்டிப்பாக அவரோட சம்பவம் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அஸ்வின் எப்படி சொல்கிறதுனா ஒரு டேலண்ட் பவுலருங்க. எந்த டைமில் எப்படி பண்ணணும், எந்த டைமில் எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு செமையாக தெரியும் அவருக்கு. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக அவரோட போலிங் இன்றைக்கி ரொம்ப ஆவலாக இருக்குது நான் பார்க்குறதுக்கு. தனித்துவமாக இன்றைக்கி கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த டீமில் பார்த்தீங்கன்னா டி நட்ராஜன் அவரும் ஒரு ஏக்கர் கிங். அவருக்கு இன்றைக்கி அவரோட கோட்டை இது எப்படி சொல்கிறது தமிழக வீரர். கண்டிப்பாக அவர் நிறைய மேட்ச்கள் விளையாடிருப்பார். அவரோட போலிங் இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அஸ்வின் அண்ணா பிடிச்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி டி நட்ராஜன் பிடிக்குன்னு நினச்சினா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.